அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாம் இந்த கர்ம பூமியில பிறந்திருக்கிறோம். பல உறவுகள் இருக்கு. நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், அப்பா அம்மா. அப்புறம் அந்த அப்பாவினுடைய உறவுகள், அம்மாவினுடைய உறவுகள், அவைகளெல்லாம் நமக்கு உறவாக போகின்றன. சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி. இப்போ அம்மா வகையில் மாமா, மாமி, இப்படி எல்லாம் வருது. அப்புறம் கூட பிறந்தவங்களை வச்சுக்கிட்டு அத்தைமார், இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் வருது. அப்புறம் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற உறவு வருது. அந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம், பிள்ளைகள் பிறந்தால் அதன் மூலமாக நிறைய உறவுகள் வருது. இவ்வளவு உறவுகள் வருது. இதில் குறிப்பாக இந்த நேர் உறவு என்று சொல்வது தந்தைக்கும் மகனுக்குமான உறவு. இந்த உறவு நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது தந்தையை அப்படியே பொன்னையே போல் காப்பாற்றுகின்ற ஒரு மகன், மகனை சான்றோனாக்கி அழகு பார்க்கக்கூடிய ஒரு தந்தை, இந்த ரெண்டு உறவும் இருக்குது இல்லையா? அதே போல தாய்க்கும். இந்த உறவுகள் ரொம்ப குடும்பத்தில் பார்க்குறோம். இந்த உறவுகள் சொல்லி கொடுற மாதிரி இல்லையே. பல பேர் சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய பையன் என்னை கைவிட்டுட்டான், என் பேச்சை மதிக்கிறதே கிடையாது. பல முதியோர் இல்லங்களில் போனால் நமக்கு தெரியும். அங்கேயெல்லாம் பார்த்தோம்னா நல்ல பையன் பெரிய போஸ்டில் தான் இருக்கிறான். அதில் 2 முதியோர் இல்லம் இருக்குது. ஒன்று இலவசமாக நமக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்றக்கூடிய முதியோர் இல்லம். ஆக அங்கே ஒன்றும் பைசா தந்துருக்க மாட்டான். இன்னொருத்தவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, நான் பார்த்துக்க முடியாது, யாராவது பார்த்துக்கிறதா இருந்தால் நான் எவ்வளோ காசு வேணாலும் தர்றேன்னுட்டு நல்ல லக்ஸூரியாக வச்சுருப்பான். பார்த்தவனா எப்பயாவது ஒரு தரம் பார்ப்பாங்க. என்ன பண்ணுறது, அவனுடைய வேலை உறவுகள். 1000 உறவுகள் இருந்தும் என்ன அப்படின்னுட்டு கண்ணதாசன் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி உறவுகள் 1000 இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறது, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு விழுந்தேன். நோய் எப்படி என்னை விடாதோ அந்த மாதிரி இந்த உறவுகளும் விடுவது கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் சிலருக்கு நல்ல உறவு அமைஞ்சிருக்கு, அற்புதமான உறவு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த உறவுகள் நன்றாக அமைவதற்கும் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த புண்ணிய பலனை யார் தர்றது? அதனால தான் கருவுற்று இருக்கும் பொழுதே ஆசீர்வாதம் செய்யும் பொழுதே நல்ல விதமான சத்சந்தான விருத்தியம் பார்க்க. பிள்ளைய ஏதோ எனக்கு 4 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஊர்காரங்கெல்லாம் கேட்பாங்கிறதுக்காக எனக்கு 4 பிள்ளை இருக்குதே, எங்கேயா இருக்குதுன்னா ஒருத்தன் வேலூர் ஜெயிலில் இருக்கிறான், ஒருத்தன் புழலில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிள்ளைங்களா இல்லையா? அதனால என்ன பெருமை வந்துடுது? அதே மாதிரி தனக்கும் தன் ஆத்மாவுக்கும் ஜீவனமாக இல்லாத உதவாத பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கூட கிடையாது. அதே மாதிரி பிள்ளைகளை காப்பாற்றாத, பிள்ளைகளை அலட்சியப்படுத்துகின்ற, பிள்ளைகளுடைய அருமை பெருமை தெரியாத தந்தைகளாலும் ஒரு மதிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் ரிப்பீட்டடாக வரும். அவங்க தன்னுடைய தந்தையை எந்த விதத்திலும் மதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் எப்படி வரும்? அதுக்கு ஏதாவது ஒரு ரெசிப்ரோகேட்டிங், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்போ எப்போ தெரியும்? அது எப்போ? ஒரு கட்டத்தில் தெரியும். ஆஹா, நம்முடைய தாய் தந்தையரை நம் காப்பாற்றவில்லை, நம் பிள்ளை நம்மை கவனிக்கவில்லை என்று. இதெல்லாம் ஒரு விதமான மன உளைச்சலை தருகின்றது. இப்போ நல்ல பிள்ளையை பெற்று அந்த நல்ல பிள்ளை நன்றாக வாழ்ந்து நமக்கும் இந்த சமூகத்துக்கும் பெரிய அளவில் உதவுற மாதிரி இருக்கக்கூடிய பாசுரம் ஏதாவது இருக்கா அப்படி என்று நம்ம பார்க்கணும். ஆழ்வார்கள் இந்த பாசுரங்களை எல்லாம் இதுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. மன மகிழ்ச்சி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, நல்ல வாக்சாதுரியம், நல்ல அறிவு, நல்ல செல்வம். ஒரு இடத்துல சொல்றாரு, செல்வம் என்ன, எல்லார்கிட்டையும் செல்வம் இருக்கு, கொலகாரங்கிட்ட கூட செல்வம் இருக்கு. அவன் அந்த நிலத்தை அபகரிக்கணும், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும், அதனுடைய 1000 கோடி, எனக்கு 35 கோடி கமிஷன், இப்படியெல்லாம் வருது இல்லையா? அதுவும் செல்வம் தான். அது பொருந்திய செல்வமா பொருந்தாத செல்வமானா கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத செல்வம். அந்த செல்வம் அதாவது பைசாச செல்வம், பிசாசு வச்சுக்கக்கூடிய செல்வங்கள். அதனால தான் ராமானுஜர் ரொம்ப நுட்பமாக பாடுறாரு.
அவனுக்கு பொருத்தமா இருக்கணும். எவன் ஒருவன் வள்ளலோ அவன் கையில் இருக்கிற செல்வம் தான் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும். கத்தி என்பது ஒரு சமையல்காரன் கையில இருந்தால் காய்கறிகளை திருத்தி சுவையான உணவு படைக்க பயன்படும். அதே கத்தி ஒரு கொலைகாரனுடைய கையில இருந்தால் 10 உயிர்களை கொல்வதற்குத்தான் பயன்படும். அது கத்தியின் பிழை அல்ல, கத்தியை பயன்படுத்துபவர்களோட பிழை. அப்ப கத்தி யார்கிட்ட போய் இருக்கணுமோ அவன்கிட்ட இருக்கணும். யார்கிட்ட கத்தி இருக்கணுமோ அவன்கிட்ட இருந்தா தானே. அதே மாதிரி இந்த இந்த விஷயங்களும் இந்த செல்வமும் அவனுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். அந்த 16 பேர்களில் சந்தானம், சத் சந்தானம் என்பது இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னுட்டு தான் ஆழ்வார் பாசுரம். மக்களை பெற்று மகிழ்வரேங்கிறது பாசுரம் கிடையாது. நல்ல மக்கள், நல்ல மக்கள்னா அவனுக்கும் ஆத்ம உஜ்ஜீவனம் தர வேண்டும், பெற்றவர்களுக்கு பெருமையை தர வேண்டும். அதற்கு என்ன ஒரு பாசுரம் என்று சொன்னா, இந்த பாசுரங்கள் எல்லாமே பெரியாழ்வாருடைய பிள்ளை தமிழிலே இருக்கின்றன. அந்த பிள்ளை தமிழிலே புறம் புல்குவான் அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான விஷயம். நம்ம பலச்சுருதி கூட அப்புறம் இருக்கட்டும். இதுல எப்படின்னா, சின்ன குழந்தை நடந்து வருதுங்க. அது சின்ன வயசுல எல்லாம் உடைகள் எல்லாம் போட மாட்டோம் வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லையா. ரொம்ப சின்ன குழந்தை தகப்புக்கான்னு நடந்து வருது. அது வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் அது சிறுநீர் கழி. அது ஒரு அழகு, அது ஒரு அழகு. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அப்படி நடந்து வருகின்ற பொழுது அதனுடைய குறியிலிருந்து அந்த சிறுநீர் கழிந்து முட்டாக சொட்டுகின்ற அந்த காட்சி இருக்குது இல்லையா. சின்ன சின்ன குழந்தை, சின்ன சிசு. அதை பெரியாழ்வார் எடுத்து வர்ணிக்கிறார். அந்த குழந்தை அப்படியே நேரா அம்மா அவனுடைய கழுத்தை கட்டிக்குது. எப்படி அப்படியே உடனே யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே வருது. 1-2 சொட்டு இருக்கு, அப்படியே பின்னாடி கட்டிக்குது. இது எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிக்காம நம்ம என்ன பெரிய வாழ்க்கை. இதுதானே சந்தானம்ங்கிறது. இந்த 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 விதமான அந்த அனுபவம் வேண்டும் இல்லையா. அதை அனுபவிச்சு பாடுறார். கண்ணன் கண்ணனா நினைக்கணும் அந்த குழந்தைய. நம்ம வீட்டு குழந்தை, சின்ன குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாதது கண்ணன் தானே. ஆனால் கண்ணனா நினைக்கணுமா. வட்ட நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் முத்தா வெண்மையா இருக்கு. சொட்டு சொட்டென்று துளிக்க அப்படியே சொட்ட அம்மாவனுடைய கழுத்தை கட்டிக்கிறான். குட்டன் என்னை புறம் புல்குவான். குடுக்குன்னு வச்சு. கண்ணன் ரொம்ப அழகா எப்படி இருப்பான், கருப்பு குட்டானம்பாங்க. சின்ன யானைக்குட்டி ஆட்டம் இருப்பான். நல்லா பசப்பதில் வெண்ணெய் கிண்ணெய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. இந்த குழந்தைங்க புதுசுன்னு நல்லா இருந்தது. வத்தலா இருந்தால் நல்லா இருக்காது, புதுசுன்னுட்டு இருக்குமா. அதனால அது குட்டானம் பராம கனம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா உயரம் குறைவாகவே குழந்தை தெரியும். அதனால குட்டன் என்னை புறம் புல்குவான், கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். கோவிந்தனா இவனுக்கு ஒரு சால்வேஷன் தரக்கூடியவர் இல்லையா. அவன் அந்த ஸ்பரிசத்தினாலேயே எல்லாரையும் வாழ வைத்தவர். சரி, இந்த 10 பாட்டும் கீழே நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த 10 பாட்டை சொன்னாலேயே நல்ல மக்கள் கிடைப்பார்கள். இப்போ வீட்டில் கர்ப்பவதியாக இருந்தால் இதை படிக்க சொல்லுங்க, அந்த 2 பேருக்கும் படிக்க சொல்லுங்க. நீங்களே இது பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பையன் உங்ககிட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட மாறி நல்ல அமைப்பில் வருவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா பலச்சுருதியில் கொடுத்துருக்கிறாரு, ஆய்ச்சி என்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய. ஆய்ச்சிங்கிறது இங்கே பெரியாழ்வார், யசோதையா தன்னை பாவித்து கொண்ட பெரியாழ்வார் ஆழிப்பிரான் கையில சக்கராயுதத்தை வைத்துக் கொண்டு நமக்கு உபகாரம் செய்வதற்காகவே வந்த அந்த கண்ணபிரான் புறம் புல்கிய கழுத்தை கட்டிக்கிட்ட வேந்தடம் தோழி சொல் விட்டு சித்தன் பெரியாழ்வார். ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர். இந்தன்னுட்டு வரணும். ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர், வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நல்ல குழந்தைங்களை அவங்க பெற்று மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். நல்ல குழந்தைங்களை பெற்றாலே மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சிக்கு இந்த பதிகம், இந்த பாசுரம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பாசுரம் முழுக்க கொடுத்துருக்குறோம். நீங்க பாராயணம் பண்ணுங்க. இந்த முதல் பாசுரம் பலச்சுருதியுமாவது அவசியம் பாராயணம் பண்ணுங்க.